கல்யாணம் அது கல்யாணம் அந்த கல்யாணம் அது கல்யாணம் கல்யாணம் தன்ன காலிடத்திர கல்யாணம் கோயிலம் மாத்திர கல்யாணம் என்ன கல்யாணம் அது கல்யாணம் அந்த கல்யாணம் அது கல்யாணம் ஏமா நீ தனியா இருக்கிற லட்சுமிங்க அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்கப்பா. விட்டாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்த. இந்த பெண் யாரு? பாவம், யாரோ அனாதையா. கமலான்னு பேரு. அனாதையா? அப்படி இல்ல, உனக்கு அப்பா அம்மாவே கிடையாதா? அப்பா அம்மா முகத்தையே பார்த்தறியாத ஒரு துர்பாக்கியவதி அம்மா தான். ஆமாம்மா. எஜமா கோவில் வாசல்ல அழுதுகிட்டு இருந்தா. உங்க வீட்டை சொல்லி நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்த்துக்கலாம கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். தேவிக்கு துணையா இருக்கட்டும். தேவி உள்ள அடிச்சுட்டு போமா. லட்சுமி போன காரியம் வெற்றிகரமா முடிஞ்சு போச்சு. கல்லுப்பட்டி ஜமீன்தாரமா பெண்பாக்காரன்னு சொல்லிட்டாங்க. தேவி கல்யாணத்தை ஜாம் நடத்தி வெடி உலகமே தெரியாம ரொம்ப செல்லமா தேவியை வளர்த்திட்டேன். போற இடத்துல அவ வாழ்க்கை எப்படி அமையுமோ என்னமோ அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கடலையா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம தேவிக்கு கடவுள் ஒரு குறையும் வைக்க மாட்டார்.
நல்லா அகஞ்சா வீட்டுல இல்ல கேட்டனா எத்தனை வாட்டி அவசியம் தானே இந்த சிரிப்பு? என்ன விஷயமா வந்தீங்க? நீங்க சின்ன பாடல படம் பிடிக்கிறீங்களாமே, அந்த மாதிரி என் குழந்தையையும் கவர்ச்சியா படம் எடுத்து ஒரு பத்திரிகையில போட்டு சின்னாவோட ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்கணுங்க. சினிமா சான்ஸா? ஆமாங்க. இதுக்கா? எனக்கே அந்த ஆசை இருந்தது, கொடுத்து வைக்கல. நல்ல வேலை, ஜனங்க கொடுத்து வச்சவங்க தப்புச்சாங்க. என் பொண்ணுக்காவது ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது என் கண்ணால பார்த்துட்டு நிம்மதியா மூச்சு விட்டுடுவேன். இவன் படத்தை கொட்டாயில பார்த்து அங்கேயே மூச்சு விட்டுருவேன்னு சொல்றீங்களா? கேலி பண்றீங்க. நான் ஏன் கேலி பண்றேன்? வேதனையை சொல்றேன். எப்பவோ மூச்சு விட்டுருக்க வேண்டியவங்க இன்னும் இருந்து சினிமா உலகத்துக்கு சேவை செய்வேன் தலையில் எழுதியிருக்க. என்ன வயசு? எனக்கு ஐயோ, அதை எவன் வந்து கேட்பான்? அவன்கிட்ட சொல்லுங்க. சோபாவை கேட்குத, இதுக்கு என்ன வயசு? 10 குழந்தைதானுங்களே. இன்னும் புட்டி பால் தானே? இப்பதான் 18 முடிஞ்சு 16 அப்படி நடக்குது. 18 முடிஞ்சு 16 நடக்குதா? இதெல்லாம் ரிவர்ஸ் கீரா? குழந்தைக்கே இவ்வளவுன்னா நம்மளுக்கு எப்படி 20 25? ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி உத்தியோகம் கரெக்டா எனக்கு தெரியுது. ஆமா, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல கொடுத்துட இருக்கிறேன். உன் வயசெல்லாம் எண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு உத்தியோகம் தான். சினிமாவை காரணம் இவ்வளவு பெரிய பையா. ஐயோ, இதுல வெக்கம் வேறையா? டான்ஸ் ஆட தெரியுமா? புரியல. பரதமா இல்ல சிஸ்டா? உனக்கு முன்னா ஆடுவாங்க அந்த ஆட்டம். இல்ல, ஆடி போன வயசு ஆட்டம் வேறையா? இது பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ற. இதுக்கு தெரியுமா டான்ஸ்? ஓ, அப்படியே பம்பர மாதிரி அப்படி சுத்தி சுத்தி ஆடுவாங்க. பம்பரம் தானா சுத்தாது, சுத்தி விழணும். இது யாராவது சுத்தி விடணுமா? கஷ்டம். எப்படியாவது பத்திரிக்கை படம் வரணும், சினிமாவை டான்ஸ் அடிக்கிறான். ஆமாங்க, அதுதாங்க என் லட்சியம். லட்சியம் போதுமே. இந்த தமிழை வச்சுக்கிட்டு இன்டர்வல் வரைக்கும் படத்தை ஓட்டாமே. எழுத்து வாசம் ஏதாவது உண்டா? அதெல்லாம் அப்படி கேட்டுங்க. தெரியாம கேட்டோமா? ஷேக்ஸ்பியர் எழுதின மணிமேகலை, வர்ணாசிரா எழுதின சிலப்பதிகாரம் எனக்கு நல்ல மனப்பாடங்க. வர்ணாசிரா எழுதின சிலப்பதிகாரம்? ஏமா, கென்னடி எழுதினாரே நாடகம், அதில் நடிச்சிருக்கியா? அதுல ஹீரோயில நான் தானுங்க. கடவுளே, என்னது வாயை திறக்காத நீ. உண்மையா பெற்று வச்சிருக்கிற, பொய்யா பெற்று கூட்டு வந்திருக்கிற. என்னங்க உங்க தயவான ஒரு சான்ஸ் கிடைக்கணும் வந்தா நீங்க ஏன் தலைங்க? முதல்ல ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சா போதும். ஆமாங்க. அம்மா, நீ கொஞ்சம் தள்ளுமா. ஏங்க அம்மா, நீங்க வெளியே தான் இருறேன். அம்மா, நீ நின்று போடுற. இப்படி வா. அங்க நின்று ஒரு போட் புடி. என்னது சினிமா ஜாஸ்தியா இருக்கு. அம்மா, வாய் நல்லா தொடச்சுக்க. என்ன விளையாடுறியா? என்ன சின்ன துப்பு? நீங்க என்ன கலந்துட்ட காவலா? கொஞ்சம் வெக்கம் இல்லாம வீடு தாண்டி வர ஆரம்பிச்சுங்க. என்ன தைரியம் உங்களுக்கு? என்ன தைரியம்? என்னம்மா, என்ன நடந்தது? இந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? கவர்ச்சியா படம் பிடிச்சு பத்திரிகையில போட்டா சினிமாவில சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. மேல் வீட்டுல இருக்கிற ஆள்தான் திறக்கவர்ச்சி பத்திரிகைக்கு படம் பிடிக்கிறவரா. அதுக்காக தவிர என் மகனை கூட்டிக்கிட்டு வந்தேன். அவர் சஞ்சாரம் என்னடான்னா என்ன சொல்லுது? ஏமா, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது தப்புன்னு இல்ல. ஆனா குறுக்கு வழியில கோபுரம் ஏறக்கூடாது பாருங்க. கவர்ச்சி காண்பிக்காம திறமை காண்பிச்சு முன்னுக்கு வர பாருங்க. போங்க, நீங்க தான் அம்மாவா? நீங்களே கூட்டு வந்தீங்களா மகள? போங்கம்மா, போங்க. வர வேண்டாம், போங்க. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள பொம்பளை போட்டதா சொல்லிட்டு இருக்கு. நீ என்ன பொம்பளை வீட்டுக்குள்ள போட்டு ஆரம்பிச்சுட்டா? அந்த கழுதை கூட்டிட்டு வந்து ஒரு ஆயா ஐயா என்ன ஒன்ன சொல்லி கொடுத்தல என் நாய சரியில்லையா? இந்த கடியாரம் எப்பவுமே போடும். நிக்கிற வரைக்கும் விடாம நகர்ந்து வந்து விழுந்திருக்கேன். சொத்தா அப்படி கணக்கு வந்துட்டியா? நல்லா போட்டுக்க. உன்னை கட்டிக்கிட்டு